நம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம், ஆண்டவரை தொழுகிறோம். நம் மனப்போக்கின்படியே நாம் ஆண்டவரை தொழுகிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக நாம் காணப்படலாமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்போம். வேதம் அதை மறுக்கிறது. நான் நினைக்கிறபடியெல்லாம் நாம் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. நான் நினைக்கிறபடியெல்லாம் நாம் ஆண்டவரை தொழுது கொள்வர்களாக இருக்க முடியாது. வேதத்தில் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய மூதாதையராகிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற யூதர்கள் என்று சொன்னால் மாம்சத்தில் யூதர்கள் அல்ல, இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதை இருதயத்திலே பதிய வைத்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறது போல இருதயத்தின் நிறைவினால் வாழ்க்கையே பேசுகிறது என்று சொல்லும் விதமாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை தொழுது கொண்டவர்கள். வேதம் சொல்கிறது ஆராதனைகளும் ஆராதனை முறைமைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதே, தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடையது, அவர்களிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அவர்களோடு நாம் விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக ஒன்றாக சேர்க்கப்படுகிறோம். இரு தினத்தாரையும் ஒரே குடும்பமாக அவர் மாற்றும்படியாக தன் ஜீவனை கொடுத்தார். தம்முடைய ஜனம் என்று சொல்கிற யூத ஜனங்களையும் புறஜாதியினர் என்று சொல்கிற மற்ற ஜனங்களையும் இரு தினத்தாரையும் ஒன்றாக்கும்படியாக கர்த்தர் சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய வம்சத்தாரோடு நாம் சேர்க்கப்படுகிறோம். அப்படி சேர்க்கப்படுகிற விதத்தில் அவர்களுடைய முறைமை என்ன, அவர்கள் எப்படி கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய முறைமைகளை கை கொண்டார்கள், ஆராதனை செய்தார்கள் என்று வேதத்திலே பார்த்து பார்த்து வாசித்து அப்படித்தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே தேவனை ஆராதனை செய்கிற விதத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சற்று யோசிப்போம். புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் சொல்கிறேன் பிரியமானவர், நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த விசேஷமான அந்த வீட்டார் மிகவும் செல்வச்சியமான்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவளை என்னை உபசரிப்பதற்காக, நான் தங்குவதற்காக எல்லா விதமான அவர்கள் காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் முதல் நாள் என்ன சாப்பாடு, 2வது நாள் எப்படி சாப்பாடு, காலையில் எப்படி, மத்தியானம் எப்படி, இப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. 3 நாட்கள் அங்கே ஒரு விசேஷத்த கூட்டம். ஆனால் செய்கிறதெல்லாம் எனக்கு விருப்பமில்லாத டிஃபன் என்ன சொல்றது, மத்தியான சாப்பாடு என்ன சொல்றீங்க என்ன சொல்றது, இப்படியெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பிரியமானவர்களே. நான் பியூர் வெஜிடேரியன். காலையில பார்த்தா சிக்கன், மத்தியானம் பார்த்தா மட்டன், நைட்டு பார்த்தா மீன், இப்படியெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. எப்படி நான் அதை அப்படினாலும் பிரியமானவர்களே, நான் இன்னார் என்று என்னை சொல்லி நான் விரும்புகிற ஆகாரத்தை மாத்திரமே அவர்கள் எனக்கு செய்து தர வேண்டும் நான் கேட்க மாட்டேனோ? மற்றபடி என்னை தங்க வைத்திருக்கிறதை குறித்து நான் சொல்ல மாட்டேனோ? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கால்நடையாக நடந்தவர். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, எனக்கு தலை சாய்க்க விடமில்லை என்று சொல்லி மீனவர்களோடு வாழ்ந்த மீனவ படையில படுத்துறங்கினவர். அப்படிப்பட்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாய் இருக்கிற எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலா என்று நான் கேட்க மாட்டேனா? இருக்கட்டும், போகட்டும் பிரியமானவர்களே. மனித இயல்பு மற்றவர்களை பார்த்து நானும் அப்படித்தான் விரும்புகிறேனோ என்னவோ, அவருடைய அன்பை நான் புறக்கணிக்க கூடாது நினைக்கிறேனோ என்னவோ, அவள் ஐஸ்வர்யவான்களா இருந்த நிலைத்திருக்கிறார்களே என்று நினைக்கிற பொழுது அவர்கள் செய்கிறதையெல்லாம் நான் வேண்டாம் என்று சொன்னேனே, எப்படி நினைப்பாள் என்று நான் எண்ணுகிறேனோ என்னவோ, எப்படி ஒரு ஊழியத்தை செய்து கடந்து வந்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இங்கே நாம் வாசிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்குறாங்க. சத்தியம் அடங்கி போயிட்டு என்று சொன்னா எழுந்து நிற்கிறது எது, நிமிர்ந்து நிற்கிறது எது, உயர்ந்து நிற்கிறது எது? அநியாயம். அநியாயம். சத்தியம் அநியாயத்தினாலே அடக்கப்படுகிறது. அப்படி அடக்கப்படுகிறதால அநியாயம் எழுப்பி நிற்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்கள் யார்? மனுஷர்கள். மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற பக்தி இல்லங்க.
சத்தியத்தில் சொல்லப்பட்ட பக்தி அங்க இல்ல. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்குறாங்க. ஆண்டவர் விரும்பாத எல்லா விதமான பயங்கரமான அவபக்தி உடையவர்களாக, அவர்கள் பக்தியுடையவர்களாக தொழுகிறவர்களாக அவர் காணப்படுகிறார். ஆட்டமும் பாட்டமும் மின் விளக்குகளும். ஏதோ கொஞ்சம் பாடுவேன் பிரியமானவர்களே. மிகச்சிறந்த ஒரு ஊழியக்காரர் இடத்துல நான் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல மன்றாடினேன், என் ஆண்டவரே, அவர் பாடுகிறாரே, நான் பாட வேண்டுமே. அவர் பாடலை எழுதுகிறாரே, நானும் எழுத வேண்டுமே. அவர் பாடலுக்கு அவரே இசையமைத்து விடுகிறாரே, நான் அப்படிப்பட்டவனாக இல்லையே. ஆண்டவரே, பூவோடு நாறு சேரும் பொழுது அந்த நாறு மணக்கும் என்று சொல்லுகிறார்களே, இவரோடு நான் இருக்கிறேனே, எனக்கும் கிருபை செய்யும் என்று நான் கேட்ட விதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ, அந்த பூ நாராகிய என்னை நாரடித்து அதை தள்ளிவிட்டது என்று நினைக்கிறேன். போகட்டும். நானும் பாடல்கள் எழுதினேன், இசையமைத்தேன், பாடினேன். ஜனங்கள் எல்லாம் விரும்பினார்கள். அவர் தான் விரும்பவில்லை. அது ஒரு காலம் பிரியமானவர்களே. கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தந்தார். அவர் அதை பயன்படுத்தும் ஒரு காலம் வரும் என்று காத்துக் கொண்டுதான் பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, அவபக்தி, பக்தி, தெய்வம் விரும்புகிற பக்தி, தெய்வம் விரும்பாத பக்தி. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, அந்த பிஎஸ் பார்க்கும்போது, அந்த மைக்கை பார்க்கும்போது, அந்த மைக்ல பாடும் அந்த நிலையில அந்த பாடும் பொழுது அதனுடைய சவுண்டை என் காதுகள்னால கேட்கும்போது இப்பவும் நான் ஆசைப்படுகிறேன். ஏதோ கொஞ்சம் பிரயாசப்பட்டு கொஞ்சமா நான் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையாய் பாட முடிந்தது. மாத்திரமா பிரியம், அந்த இசை அமைத்து அந்த இசையோடு கூட பாடும் பொழுது அவரோடு சேர்ந்து நான் பாட, எனக்கும் ஒரு தனியாய் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க, மாறி மாறி பாட, அது போன்ற ஒரு நிலையை நான் இன்றைக்கு கூட விரும்பி கொண்டிருக்கிறேன். ஆரம்பம் நன்றாகதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படியோ அது போய் கொண்டிருக்கிறது. அது பக்தியா, அது அவபக்தியா, இது யோசிக்கும் வகையில் இருக்கிறது. என்னையும் ஆண்டவர் அப்படியே விட்டிருந்தால் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு அவபக்திக்காரனாக நான் மாறி இருப்பேனோ. லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அமைச்சு பயங்கரமான புகையெல்லாம் எழுப்பி வண்ண வண்ண விளக்குகள் மத்தியில என்னை ஆண்டவர் விட்டிருப்பார். ஆனால் நானும் டைட் ஷர்ட் சொல்லி என் தலைமுடியெல்லாம் வித்தியாசமாக கட் பண்ணி எப்படியெல்லாம் நான் ஆடி இருப்பேனோ, பாடியிருப்பேனோ, என்னை கெடுத்துக் கொண்டிருப்பேனோ என்றெல்லாம் நான் யோசிக்க தோன்றுகிறது. என் ஆண்டுடைய இரக்கமும் கிருபையும் என்னை அமிதமான நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்ததோ ஆனதினால இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேனோ என்று நான் சிந்திக்கிறேன். ஆனால் என்னை உயர்த்த முடியவில்லை. நான் இப்படி இருக்கிறேன், மற்றவர்களா இப்படி இருக்கிறார்கள் அப்படி என்று என்னை உயர்த்த முடியவில்லை. ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் என்னை பாதுகாத்தபடியினால், என்னை தூக்கி எடுத்தபடியினால், அதை செய்யக்கூடாதபடி எனக்கு அவர் தடை செய்தபடியினால் நான் இப்படி இருக்கிறேன். இனி எனக்கு வாழ்நாட்கள் உண்டு. என்னை நான் கெடுத்துக் கொள்ளாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அவபக்தி பக்தியை மேற்கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. அநியாயம் நியாயத்தை மேற்கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்குகிறார்கள், பக்தியை அவபக்தியினாலே அடக்குகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம்! இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? வேத வாசிக்கிறப்போ வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எல்லா விதமான அநியாயத்தையும் அவபக்தியையும் அதை செய்கிறவர்களையும் அழிக்கப் போகிறது. வாசிக்கலாம் 19 வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி வேதம் சொல்லுது. தேவனை குறித்து அறியப்படுவது, தேவனை தொழுது கொள்வதை குறித்து அறியப்படுவது, தேவனுடைய நீதியை குறித்து அறியப்படுவது தேவனாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதை நாம் நேசிக்கிறோமா? அடுத்தபடியாக தொடர்ந்து வாசிக்கலாம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பிரியமான உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தேவனை குறித்த அறிவு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய சர்வ வல்லமை, இந்த உலகத்தில் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே
தெளிவாய் 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 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் உண்டாக்கினவைகளை கொண்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய கர்த்தத்துவத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி? ஒரு காற்றுக்கு முன்னால் மனிதன் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே, ஒரு தண்ணீருக்கு முன்னால் மனிதன் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே, ஒரு பூமிக்கு முன்னால் மனிதன் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. எத்தனை பூகம்பங்கள், எத்தனை சுனாமிகள், எத்தனை காற்றினால் அழிவுகள், எத்தனை மழையினால் அழிவுகள், எத்தனை மின்னலினால் சாவுகள். அது மாத்திரமா? தேவனுடைய அன்பு அவர் உண்டாக்கின நமக்கென்று அவர் உருவாக்கி தந்திருக்கிற பழங்களிலும் காய்கறிகளிலும் பயிர் வகைகளிலும் உண்டாயிருக்கிறதே தேவனுடைய அன்பு. நம்மை குணமாக்க, நம்மை பசியாற்ற, நம்மை ஆசீர்வதிக்க எத்தனை 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 சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. இவையெல்லாம் தேவனுடைய குணத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? அப்படி சிந்தித்து பார்க்கும்போது தேவன் யார் என்று நமக்கு தெரிகிறதா? தேவனை என்ன நாம் அறிகிறோமா? தேவனை இவைகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சாப்பிடுறோம்? நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் சர்வ அதிகாரியும் சர்வ சக்தியுமானவர் நமக்காக தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷூரமா இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எங்கு போனாலும் சரி, அவர் சாப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த உணவு எடுத்துக் கொள்கிற அந்த நேரத்துல அவர் அப்பத்தை எடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வானம் அண்ணாந்து பார்த்து நன்றி செலுத்தி நன்றி கூறி முகரவும் பார்க்கவும், அதை சாப்பிடும் பொழுது அதன் சுவை அறியவும் எத்தனை அருமையான ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிற அந்த அன்பின் பிதாவுக்கு நன்றி கூறி, அந்த உணவில் இருக்கிற அந்த மனம், அந்த உணவில் இருக்கிற அந்த குணம், அந்த உணவில் இருக்கிற அந்த சுகம் எல்லாவற்றுக்காக நன்றி கூறி அவர் மக்கள் முன்னிலையில் அவர் சாப்பிடக்கூடியவராகவும் மக்களை சாப்பிட செய்கிறவராக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நன்றி கூறினார். நாம் தேவனை துதிக்கிறோமா பிரியமானவர்களே? ஆலயத்துக்கு போனா ஏதோ 2 பாட்டு பாடி 4 ஆட்டம் ஆடி துதிக்கிறோம் இல்லையா? புசித்தாலும் குடித்தாலும் பின்பு நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக செய்யுங்கள். வீட்டில் இருக்கும்போது குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடும்போது கூட ஒரு ஜெபம் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுருவோம். அந்த ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா மறக்குதே, அவன் இலைய போடுறான், தண்ணியை தூக்கி வைக்கிறான், அவன் பசியோட இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பசி எல்லாத்தையும் மறக்கடிக்க வைக்குதே. இல்லை பிரியமானவர்களே, அங்கேயும் கூட நம்முடைய ஆண்டவரை நினைக்க வேண்டும். யார் எப்படி, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. தலைகளை தாழ்த்தி அந்த உணவுக்கு முன்பாக இருந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? புசித்தாலும் குடித்தாலும் வேற எதை செய்தாலும் வேற எங்க போனாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நடந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய எப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போ அவங்க போக்கு சொல்ல இடம் இல்லை. அவர் உண்டாக்கியவர்களை கொண்டு தம்முடைய வல்லமை, தம்முடைய அதிகாரம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவேளை அவர்கள் தேவனை அறிந்திருக்கலாம். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பிரியமான வேதத்தை வாசிக்காம முன்னோர்களுடைய அந்த என்ன சொல்றது ஆசீர்வாதமான வழிபாடு முறைமைகள், ஆராதனை முறைமைகள், அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள், அவர்களுக்கு தான் என்று சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த யூதர்கள்ல உண்மையாகவே இருதயத்தில் யூதரான யூதர்கள் என்று சொல்கிற அவருடைய இனத்தவர்கள். யூதர்கள் என்று சொன்னால் மனிதர்கள் என்று தேவனுக்கு என்று வேறு விரிக்கப்படுகிறவர்கள். மனிதர்கள் தேவனுக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாயும் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். உலகத்தவர் போல தொழுக மாட்டார்கள். உலகத்தவர் போல அவர்கள் ஆகாரமோ காரியமோ எல்லா விட நடையுடை பாவடை என்று சொல்கிறோமே எல்லா விதத்திலும் வேறு விட்டிருப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் அவர்களை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை யோசிக்காமல் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனுடைய மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாவது தங்கள் சிந்தனைகள், தங்களுக்கு சொந்தமான விருப்பமான ஆராதனை முறைமைகள், அப்படி தொழுகை முறைமைகள் எல்லாம் தான் தங்கள் சிந்தனைகள் வீணரானார்கள். ஆனதுனால உணர்வு இல்லாமல் போயிட்டு பிரியமானவர்கள். வேதத்தையும் அவருடைய காரியங்களை ஆராய அவருடைய இருதயம் நாளுக்கு நாள் உணர்வு இல்லாமல் போய்விட்டது, இருளடைந்து போய்விட்டது. உணர்வில்லாத யாதின்னு ஒரு யாதி இருக்குது. உணர்வில்லாத யாதி சுகமாகிறது ரொம்ப கஷ்டம். அங்கதான் உணர்வே இல்லையே, அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை. உணர்வு இல்லாமல் இருளடைந்து போய்விட்டது. வாசிக்கலாம்.
அவர்கள் தங்களை ஞானிகள் என்று இந்த சொல்லி உணர்வில்லாத நிலையில் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் இன்றைக்கு இருக்கிற நாளை செத்து போறான், தூக்கி பிதச்சிடுறான். அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய உருவங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். தேவன் இப்படித்தான் அந்த மனுஷன மாதிரி அந்த மனுஷன் மாதிரி இருப்பார். தேவன் இந்த பறவை மாதிரி இருப்பார். தேவன் இந்த பாம்பு மாதிரி இருப்பார். நானும் இப்படி இருந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது நான் என்னையே இந்த இடத்துல நான் வேதனைப்பட்டு யோசிக்காமல் போய்விட்டேன் என்று இப்பொழுது யோசிக்கிறேன். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்களுக்கு ஒப்பிடலாமா பிரியமானவர்களே? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒப்பிடலாம். ஒப்பிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பாக மாற்றி வாசிக்கலாம். இது நிமித்தம் இதனால அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சொல்றேன், ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இச்சை கேட்டதா உடல பேணக்கூடாது. ஐயோ, ஆலயத்துக்கு வரும்போது ஐயோ எப்படி பெண்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள், எப்படி நகைகளை அணிந்திருக்கிறார்கள், எப்படி தங்களுடைய தலையை சிங்காரித்திருக்கிறார்கள். தங்களை காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆலயத்துக்கு வந்து தங்களை காட்ட வேண்டும் என்று, தங்களை பார்க்க வேண்டும் என்றே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இழிவான இச்சையை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிற ஆண்களும் அந்த ஊழியர்கள் கூட எப்படி இருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட விதமாக தங்களுடைய உடை, தங்களுடைய அலங்காரம் எல்லாவற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மொட்டையா போயிட்ட பிரியமானவங்கள, எனக்கு கொஞ்சம் ஹேர் எல்லாம் இருந்தது. அந்த விசேஷ ஊழியக்காரர்கிட்ட இருக்கும்போதும் அதுக்கு முன்னாலே இந்த ஹேர் எல்லாம் இருந்தது. என்னை பார்க்கல, என்னை விரும்பி பார்த்தார்கள். நானும் என்னை விரும்பி பார்க்கல என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் மணிக்கணக்காக எடுத்துக்கிட்டேன். ஒரு ஊழியரை மேடைக்கு அழைத்து வரும்படி அந்த விசேஷ ஊழியக்காரர் என்னை சொல்லுகிறார். பிரசங்கம் ஆரம்பிக்க போகிற சூழ்நிலையில அந்த ஊழியரை போய் பார்க்க போறேன். அவரு விசேஷ ஊழியக்காரர். ஏங்க, நான் ஒரு 1/4 மணி நேரமா நின்றுருப்பேங்க. அவர் முகத்தை பண்ணக்கூடிய அந்த பவுடரை போட்டு அந்த உதட்டை பிதுக்கி அதை அப்படி காட்ட சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு கண்ணிமையை பார்த்து கண்ணை பார்த்து எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அப்படிப்பட்டவனாக இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாததை கண்டித்து உணர்த்துகிற செலாம் பெந்தகோஸ்ட் மிஷன் என்று சொல்லக்கூடிய சபைக்கு, அசம்பிளி சபைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 9 வருஷம் போயிட்டு இருந்தேன். அங்க இப்படிப்பட்டதெல்லாம் கண்டித்து சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இல்லை. ஆனால் எனக்கு அதை பார்ப்பதற்கு ஒரு வினோதமாகவும் ஒரு கேலி குத்தமாகவும் எனக்குள்ளே சிரித்து கொண்டே நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ரொம்ப அதுக்கப்புறம் தலைமுடிய சிங்காரம் பண்றாரு பாருங்க. அப்பப்பா அந்த தலைமுடி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அந்த முன்னால இருக்கிற முடியை கொஞ்சம் சுருட்டி அது கொஞ்சம் லேசா நெத்தியில கொஞ்சம் விடுகிற மாதிரி எல்லாம் வச்சு பொம்பளைய விட ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நேரம் அவர் எடுத்தார் பிரியமானவர்களே. அவர் புதுசா வந்திருக்கிறார். அவருக்கு மேடை எங்க இருக்குது, எந்த இடத்துக்கு வரணும் கொள்ளணும் அப்படிங்கிறக்கா அவரை வரவேற்று வரவேற்பாளராக அவரை முன்னால போய் அங்க இடத்துல கொண்டு அந்த விசேஷ ஊழியக்காரர் இருக்கிற பக்கத்துல கொண்டு நான் உட்கார வைக்கணும். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தாரு. நான் அதை செய்த பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பிரியமானவர்களே. இன் பண்ணி அந்த பொம்பளைங்களை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண அந்த பெல்ட் அப்படி பார்த்து இப்படி கட்டி இப்படி நகட்டி விட்டு யாரு பார்க்கணும்னு அதெல்லாம் செய்யறாங்க பிரியமானவர்களே. தேவனை காண்பிக்க வேண்டியவர்கள். அந்த ஷர்ட்டுக்கு அந்த பேண்ட் மேட்சா இருக்குதான் பார்த்து, அந்த ஷூ எப்படி இருக்குங்கிறது மேட்சா இருக்குதான் பார்த்து அதை தொடச்சி இதை தொடச்சி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி என்னோட கூட அவர் மேடைக்கு வந்ததை நினைச்சு பார்த்து நான் யோசிக்கிறேன் பிரியமானவர்களே. நானும் கூட மேடைகளிலே பேசிக்க விட்டேன். எப்படியெல்லாம் என் தலைமுடியை நான் பார்த்தேன், ஏதோ பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த விதமா நான் நடந்துக்கலன்னு சொல்லும்போது என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ட்ரெஸ் எப்படி இருந்தது, ஏதோ ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் ஒரு மேட்சா நான் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை. என் ஆண்டுடைய கிருபையினால இதுவரையிலும் நான் எந்த இடத்திலும் ஜெபிக்கிற இடத்திலும் பிரசங்கிக்கிற இடத்திலும் நான் கால்களில அந்த செருப்பு போட்டவனாக ஷூ போட்டவனாக இராதபடி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தது அப்படின்னா அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த மேடையில் நான் செருப்போடு ஏறினோம் அல்ல. பிரியமானவர்களே, தேவனை ஸ்தோத்திரியாமல் மதீனமாய் மாறினார்கள் என்று, அவபக்தி உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று, அப்படிப்பட்ட விக்கிரகாரக்காரன ஆராதனைக்காரர்கள் மாறினார்கள் என்று வேதனையோடு சொல்லுகிறது. வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி விட்டார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க வேண்டும், சிருஷ்டியை அல்ல. மலைகளை ஆனாலும்
குண்டுகளையானாலும் மலர்களையானாலும் பறவைகளான காரியங்களானாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? தொழுது கொள்ளக்கூடாது. இடியை, மின்னலை, புயலை, காற்றை, சமுத்திரத்தை நாம் தொழுது கொள்வர்களாக இருக்கக்கூடாது. விசேஷமாக மனித உருவத்தை, மனுஷ உருவத்தை தொழுது கொள்ளலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய உருவத்தை மனுஷனுடைய உருவத்துக்கு ஒப்பா கண்ணை மூடி அப்படி நினைச்ச உடனே இந்த பாஸ்டர் ஞாபகத்துக்கு வராரா? கண்ணை மூடி ஜெபிச்ச உடனே அந்த பாஸ்டரமா ஞாபகத்துக்கு வருதா? அவங்ககிட்ட போய் எனக்கா ஜெபிங்கன்னு சொல்லலான்னு ஒரு ஏக்கம் வருதா? தப்பு இல்ல, குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, எந்த வகையில் நாம் நினைக்கிறோம்? நாம் ஜெபித்தால் ஆண்டு கேட்க மாட்டாரா? எனக்கு இந்த வீடியோ யூடியூப் போடுறதுக்கு சகோதரர் ஒரு உதவி செய்கிறார். நல்ல அருமையா டைட்டில் எல்லாம் போடுறாரு. போட்டுட்டு ஜப உதவிக்கு அப்படின்னு சொல்லி செல்போன் நம்பரே போட்டுட்டார். நான் விரும்பவே இல்லை, அவர் போட்டுட்டார். இதுவரையிலும் யாரும் கூட ஜப உதவிக்கு என்று சொல்லி இடத்துல போன் பண்ணல. எனக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. அப்படி யாராலும் எனக்கு போன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதேசமே சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா ஒருத்தர் போன் பண்ணல. என்ன பிரியமானது, நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேணும். ஜெபிக்கிறது எப்படின்னு வேதத்தை பார்க்க வேண்டும். ஜெபிக்கிறது எப்படி என்று போதவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி ஜெபிங்கள் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக நானும் கூடவே ஜெபிக்கிறேன். நீங்கள் முதலில் ஜெபிங்க, நான் உங்களுக்கு பின்னால் நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிதாவானுடைய வலது பட்சத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காயங்களோடு இருக்கிறார் நமக்காக பரிந்து பேச. அவர் பரிந்து பேசாவிட்டால் எவருடைய ஜபம் பிதாவுடைய செவிக்கு எட்டாது என்று வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அதனால் பிரியமானவர்களை, சத்தியத்தை நாம் அநியாயத்தினால் அடக்கி அவபக்தியாய் ஆராதனை செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இதற்கு ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகளை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரம், எந்த பரிசேயரும் எந்த வேதபாரம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற ஜனங்களோடும் அவருடைய சீசர்கள் இருக்கிறதை இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் பார்க்கிறாங்க. அவங்க அந்த ஊழிய களைப்புல அவர்களுக்கு சாப்பிடுவதற்கான நேரம் வந்தபொழுது அவர்கள் சாப்பிடுகிறதை பார்த்த போது அவர் கை கழுவாமல் சாப்பிடுகிறவர்கள் பார்த்து விட்டார்கள். இவருடைய முறைமை, வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா கால் கழுவாம வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க, ஸ்நானம் பண்ணாம எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் பெரிதாக நினைத்தார்கள். ஆராதனையிலும் அப்படித்தான், ஆலயங்களிலும் அப்படித்தான், அதைத்தான் பெரிதாக நினைத்தார்கள். ஆனதுனாலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றே எப்போது அவர்களோடு அலைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னால் அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றே அலைகிறார்கள். குற்றம் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த குற்றத்தை சொன்னார்கள். தேவன் என்ன சொன்னார்? வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதடுகளெல்லாம் கனம் பண்றாங்க, அட இருதயம் எனக்கு தூரமாய் விலகி. அதுக்கு காரணம் என்ன? அட இதயத்தில் நிறைந்திருப்பது என்ன? உதவினால் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், சோதரிக்கிறார்கள், ஐயோ ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள் வைத்துக் கொள்வோம். அட இருதயம் ஆண்டவரை நோக்கி. அதுக்கு காரணம் என்ன? கீழே வாசிக்கலாம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். சரியாய் தீர்க்கிறார். மாயக்காரனா யாரு தெரியுமா? மாயக்காரர் யார்? உதடுகளினால் கர்த்தரை கடன் பண்ணி உள்ளத்தை எங்கேயோ அடைய விட்டு உள்ளத்தில் என்ன காரியங்களை எல்லாம் நினைக்கிறார்களோ, சிந்தனை செய்கிறார்களோ, கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிற நிலையில் காணப்பட முடியாதபடி அப்படியே ஆராதனை முறைமைகள் அமைந்திருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக போதிக்கிறார்கள். தேவனுடைய கற்பனை போச்சு, தேவனுடைய ஒழுங்குகள் போச்சு, சட்டம் போச்சு, எல்லாம் போச்சு. பிரியமானவர்களே, தேவன் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். அந்த மக்களை மயக்கிறதுக்கு, அவங்களை பிரியப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய வசனத்தை வளைச்சி நெளிச்சு நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைத்தறிய வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நாணல் போல வளையுமா? அதை வளைத்தறிய ஒரு வழக்கறிஞர் போன்ற ஒரு போதக அதிகாரம் வேணுமா? தனக்கு ஏற்றபடி, மக்களுக்கு ஏற்றபடி வசனத்தை அப்படி வளைச்சு இப்படி நெளிச்சு
தேவனை பிரியப்படுத்துறதுக்காக இல்ல, மனுஷனுடைய கற்பனைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு உபதேசம். ஆனாலே ஜனங்களுடைய இருதயமானது ஆண்டவர் விட்டு வெகு தூரமாக இருக்கிறது. தங்கள் உதடுகளினாலே கடன் பண்ணுகிறார்கள், உள்ளமோ ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறது. ஏனென்றால் கை கொள்வதெல்லாம் மனுஷனுடைய கற்பனையா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இன்னைக்கு எப்படி இருக்குது பாப்பா? அன்னைக்கு அப்படி இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய அந்த கட்டளை எல்லாம் தள்ளி போட்டுட்டீங்க, அந்த கற்பனை எல்லாம் தள்ளி போட்டுட்டீங்க, அந்த உபதேசத்தை எல்லாம் தள்ளி போட்டுட்டீங்க, எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டீங்க. பாரம்பரியம் அப்படியே தொடர்ந்து பாரம்பரியம். அவரை பார்த்து, இந்த சபையை பார்த்து, அந்த சபையை பார்த்து, அந்த போதகரை பார்த்து எங்க கூட்டம் வருது, எங்க மக்கள் அப்படியே தன்னை மறந்திருக்கிறார்கள். எங்கே அந்த ஊழியக்காரர் தன்னை மறக்க அடிக்க என்னவெல்லாம் செய்கிறார், எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நானும் ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஒருவன். சொல்வதில் வேதனைப்படுகிறேன். குற்றம் சுமப்பதற்காக நான் சொல்கிறேனா? குற்றம் சுமத்துவதற்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்னை உணர்த்தி இந்த இடத்துல என்னை உணர்வுடைய செய்கிறார். நடிகர்கள் ஏராளமாய் சம்பாதிக்கிறார்கள். சினிமா நடிகர்கள் ஏராளமாய் சம்பாதிக்கிறார்கள். அவள் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? சண்டை காட்சிகள், அந்த என்ன சொல்றது, வேகமா போற மாதிரி காட்சிகள், ஷூட்டிங் காட்சிகள், இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்துக்கு இந்த கிராமத்துக்கு என்று அழைக்கிறார்கள். பட்டிக்காட்டில் நடிக்கிறது போல நடிப்புக்கு, பட்டணத்தில் நடிக்கிற நடிப்புக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். உணவு, உடை எல்லாவற்றிலும் அவர் கஷ்டப்படுகிறார். கஷ்டப்பட்டு நெற்றி வேறு நிலத்துல விழுதுன்னு சொல்ற மாதிரி நடிகர் எல்லாம் கஷ்டப்பட்டு, சங்கடப்பட்டு, நிம்மதி இல்லாதபடி வேதனைப்பட்ட அங்கங்களிலிருந்து அலைந்து தெரிந்து பணத்தை அவர்கள் ஏராளமாய் சம்பாதிக்கிறார்கள். வாழ்க்கையில அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் நடிகர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் இருக்கதான் கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்கள, ஏனென்று சொன்னால் தர்மம் செய்கிறார்கள், ஏழைகளை வாழ வைக்கிறார்கள், நொண்டிகளுக்கும் சப்பானிகளுக்கும் ஊனராக இருக்கிற குருடர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், படிப்பு முடியாதவர்களை படிக்க வைக்கிறார்கள். ஐயோ, ஜீவராசிகள் மீது அன்பா இருந்து நாய்களை கூட பராமரிக்கிற நடிகை குலைகளை குறித்து, நடிகர்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். நம்ம ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துக்கு நீங்க வந்துவே நினைக்கிறீங்க, பரலோகத்துக்கு வந்தவர்கள் நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. ஏன் தெரியுமா? வேசிகளும் பாவிகளும் உங்களுக்கும் முன்னால உட்கார்ந்து இருப்பாங்க வரிசைகள். அப்படி என்ன பண்ண போறீங்க? பெரியமானவர்களே, நியாயத்திருப்ப நம்முடையதல்ல. ஆணுடைய பிள்ளைகள் ஆண்டரை தொழுது கொள்வதையும் கிரியைகளில் தங்களை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்களையெல்லாம் எங்களை போன்ற ஊழியர்கள் மிஞ்சி விட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த ஊர்ல போய் கஷ்டப்படல, இந்த ஊர்ல போய் கஷ்டப்படல, அதுக்காக இந்த கம்பியில அப்படியே நடக்கிற மாதிரி நடந்த ஒரு சண்டை காட்சி அதெல்லாம் நாங்க பண்ணல. ஒரு பெரிய காயம் இல்ல ஒரு பெரிய மல்யுத்தம்னு சொல்லி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மூஞ்சலாம் அவங்கள ஊரா நாங்க அலையில. பிரியமானவர்களே, ஏசப்பா ஒரு பாட்டு பாடி அப்படி புகழ்ந்து ஒரு மணி நேரம் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிட்டா, குவிதே படம், குவிதே காசு, குவிதே புகழ். நடிகர்களையும் நாங்கள் மிஞ்சிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஊழியர்களோடு சேர்ந்த நானும் என்னை சிந்திக்கிறேன். பிரியமானவர்களே, பணம் குவிகிறது, புகழ் குவிகிறது. ஐயோ பங்களா, காரு, ஐயோ சொல்ல முடியல, சொத்து சோகங்கள் ஏக்கர் கணக்கா வாங்க முடிகிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கும் பொழுது, மனிதர்களது விரும்பக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, அங்கே இப்படிப்பட்ட ஒரு நடிப்பெல்லாம் நடிகர்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நடிக்கும் நடிகர்களை விரும்பக்கூடிய ஜனங்கள், நடிக்கும் நடிகர்களை பார்த்து தங்களை நடிகர்களாக்கி கொண்டிருக்க கூடிய அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிற ஊழியர்கள். நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. பிரியமானவர்களே, என்னை கர்த்தர் கிருபையாய் தப்புவித்தபடினா அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையே அப்படிப்பட்டவர்களும் இருந்த நான் இன்றைக்கு நான் புகழ் வாய்ந்தவனாக, நானும் கூட ஏக்கர் கணக்காக சேர்க்கக்கூடியவனாக இருந்திருப்பேன். இங்கே நம்ம வாசிக்கலாம், தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களா பல காரியங்களை செய்கிறார். 9வது வசனத்தில் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை வியர்த்தமாக்கினது நன்றா இருக்கிறது. ஆமா, அவனை பார்த்து இவனை பார்த்து, அந்த சபையை பார்த்து இந்த சபையை பார்த்து ஒரு சபையை அமைக்க வேண்டும், ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒரு ஜனங்களை கூட்ட வேண்டும் என்று செய்வது ரொம்ப நல்லா இருக்கிறது. தேவனுடைய கட்டளையும் தள்ளிவிட்டுட்டீங்க. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்வதற்கு தேவனுடைய ஒழுங்குகளை ஒன்றுமில்லாமாக்கிறது நன்றா இருக்கிறது. வாசிக்கணும் பிரியமான, தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக, கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக.